யாராவது நம்ம கொஞ்சிறோமா சார் குழந்தைகளை? இப்போ குழந்தைகளை கூட கொஞ்சிறது கிடையாது. ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் சார், நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம் இது நடந்தது. 4ஆம் வகுப்பறையில் வெள்ளிக்கிழமை 4வது பீரியட் அந்த டீச்சர் வந்து ஒரு கட்டுரைக்கு தலைப்பு கொடுக்குறேன், எழுதுங்கடான்னு. கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன், இதான் டாபிக். பசங்க பூரா எழுதிட்டான் சார். குவார்டர் ஷீட்டில் பாதி கொடுத்தாங்க, எழுதிட்டான், முடிச்சுட்டான். பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். நம்ம சொல்லிச்சு, நான் சனி ஞாயிறு லீவிட திருத்திட்டு கொண்டாந்து கொடுக்குறேன், மண்டே கொடுக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் டிஃபரன்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த அம்மா அதை இந்த ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்து மேலே வச்சுக்கிட்டு திருத்தறதுக்கு ஆரம்பிச்சது. திருத்தத்துக்கு ஆரம்பிக்கிற போது ஃபஸ்ட்டு அந்த பேப்பரை படிச்சுட்டு அந்த அம்மா கலகலகலன்னு அழுது, கண்ணீராக ஊற்றுது. அவங்க ஹஸ்பண்டு ஒரு பெரிய ஆஃபீஸர் சார், பெரிய அதிகாரி. அவர் அங்கே சேரில் உட்காந்துங்கிறாரு. என்னம்மா அழற, என்னாச்சு, உன்னை திட்டிகிட்டு எழுதிக்கிறானா? இல்லைங்க. ஏன் பின்ன எதுக்கு அழுகிற, தப்பாக எழுதியிருக்கானா? இல்லைங்க. பின்ன ஏன் அழற? கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன் என்ற தலைப்பு தாங்க கொடுத்துருக்குற அந்த பையன் எழுதியிருக்கிறாங்க. கடவுளே நீ என் எதிரில் வந்தால் ஒரே வரம் மட்டும்தான் கேட்பேன், என்னை செல்போனாக மாற்றிவிடு என்ற வரத்தை தான் கேட்பேன். ஏன் தெரியுமா? கடவுளே, சமைக்கும் போதும் உள்ளங்கையில் வைத்து என் அம்மா பார்த்து சிரிக்கிறாள், சாப்பிடும் போதும் பார்த்து சிரிக்கிறாள், பரிமாறும் போதும் பார்த்து சிரிக்கிறாள். எதிரில் எத்தனை முறைகள் நான் போய் உட்கார்ந்தாலும் ஓடினாலும் பாடினாலும் நின்றாலும் என்னை ஏறெடுத்தும் பார்த்து பழகுவதே இல்லை தாய் இரவா. அதனால் என்னை செல்போனாக மாற்றிவிட்டால் என் அன்னையின் உள்ளங்கையில் அரவணைப்பில் எப்பொழுதும் நான் இருப்பேன் அல்லவா. அது மட்டுமில்லை கடவுளே, அலுவலகம் முடிந்து 5 மணிக்கு புறப்பட்ட என் அப்பா ஹாலில் வந்து உட்காந்தான்னா ஆஃப் பண்ணி வச்சிருந்த செல்லை ஆன் பண்ணிவிட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரிடத்திலும் பேசுவாரே தவிர எதிரில் உட்கார்ந்து ஹோம்ஒர்க் எழுதுகிற என்னை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். என் அம்மாவின் அரவணைப்பும் அப்பாவின் அன்பும் கிடைக்க வேண்டும் என்றால் என்னை செல்போனாக மாற்றிவிடு கடவுளே அப்படின்னார். உடனே அந்த அதிகாரிக்கு கோபம் வந்துடுது. எழுந்துரு, அந்த அட்ரஸை எடு, அவன் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சட்டை எடுத்து மாட்டினார். அது முடியாதுங்கன்னு சொன்னம்மா. ஏன்? அவன் நம்ம பையன்தாங்க. முடிஞ்சு போச்சா? இதுதான் இன்றைய உலகம். இதுதாங்க இன்றைய உலகம். லேபர் வார்டில் அட்மிட் ஆகிட்டு ஒரு அம்மா டெலிவரி ஆகிடுச்சுங்க. கொடுத்த மயக்க மருந்து தெளிஞ்சு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பெட்டில் தடவுது. சிஸ்டர் சொல்லிச்சு, உனக்கு மயக்கம் தெளிகிற வரைக்கும் குழந்தை என் கையில் கிட்ட நான் தாம்மா எடுத்தாந்தேன்னு. நான் குழந்தைய பிள்ளைய தேடலாமா, செல்லை தேடுங்கிறேன்.